ஒரு குடும்பத்திற்கு மினிமமான குடும்பத்திற்கு 5000 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் நடத்துகிறவர்கள் இன்றைக்கு 10,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். 200 300 வச்சிருந்த மின்சார கட்டணம் 500 1000 ஏறிவிட்டது. ஆக 3 மடங்கான விலைவாசிகளை உயர்த்திவிட்டு அதான் பெண்களுக்கு அம்மா கொடுத்த தாலி தங்கத்தை நிறுத்திட்டாங்க. அம்மா கொடுத்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்பட்டது, குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது அத்தனையும் நிறுத்திட்டு இப்போ தேர்தல் வருவது என்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். எனவே இதெல்லாம் தேர்தலுக்காக செய்கிற நாடகமே தவிர இன்னும் 2 மாதம் நடப்பதற்கு இவர்களுக்கு இப்போது அடிக்கிறார்கள். ஆனால் 4.25 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் பல குடும்பங்களுக்கு போக வேண்டிய தாலிகள், தங்கங்கள், அந்த உதவி பணம்லாம் போகவில்லை. எனவே இதை பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு டாஸ்மாகில், இபியில் எல்லாத்துலேயும் விலையை ஏற்றிட்டாங்க. விலைவாசி உயர்வுகள் தாறுமாறாக ஆகிப்போச்சு. அரிசி விலை, மண்ணெண்ணெய் விலை, தண்ணெய் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு குடும்பத்திற்கு மினிமமான குடும்பத்திற்கு 5000 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் நடத்துகிறவர்கள் இன்றைக்கு 10,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். 200 300 வச்சிருந்த மின்சார கட்டணம் 500 1000 ஏறிவிட்டது. ஆக 3 மடங்கான விலைவாசிகளை உயர்த்திவிட்டு அதில் ஒரு 1000 மட்டும் பெண்களுக்கு கொடுத்துவிட்டு பெண்களுக்கு கொடுக்குறோம் என்ற நாடகத்தை ஆடுகிறார்கள். அதுவும் 3 வருடங்களாக ஒவ்வொரு சட்டசபைகள் எல்லா இடத்திலும் போராடி திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. அதில் பாதி பேர் கொடுக்கல. அது இப்போ புதுசாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இது கொடுக்க சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு பின்னால் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதையும் பெண்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. மகளிர் உதவித்தொகை 1.25 கோடி பேர் கிடைக்கிறதுனால குத்து விளக்கு திட்டம் வீடு போய் சேராதுன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதாங்க இது மகளிர் தொகை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு 3 வருஷத்துக்கு பின்னால் போகுது. குத்து விளக்கு திட்டம் அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் திட்டம். 2000 கொடுக்கும்போது இது 1000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும்போது 2000 போய் சேராதா? ஏற்கனவே 1500 ரூபாய் மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போன தேர்தல் அறிவித்தாங்க. அது ரீச் ஆகலை. இப்போ அதனால தான் இப்போ அறிவிச்சிருக்கோம். கட்டாயம் போய் சேரும். இது அவருடைய பகல் கனவு. சொல்லுங்க தம்பி. ஆளுங்கட்சியில் திமுக தான் இருக்குது. யாரை போய் யார் மிரட்டுறது, யாரை உருட்டுறது? யாருமே இல்லை. சும்மா போய் பேசுகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே. பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவங்க ஜி.கே. வாசன் அவர்கள், மற்றவங்கெல்லாம் இருந்தது. இப்போ டிடிவி அவர் கூட தான் இருந்தார். இப்போ வந்திருக்கிறாங்க. யாரை போய் உருட்டுறது, யாரை போய் மிரட்டுறது? பொய்யான தகவல். பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. என்ன பதவி? அவரோட பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி. ஒன்றுமே கேள்வியே தப்பு தம்பி. பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சும்மா அந்த ஏமாத்துகிற வேலைகள். அவர் திமுக வந்து பிஜேபியில் இருந்தாங்கன்னா புத்தர்கள், புனிதர்கள். அதிமுக கூட பிஜேபி சேர்ந்தால் துரோகிகள். அதனால் அவங்கள்ட்ட இருந்தால் தங்கம், அது மாமியார் உடைச்சா பொன் கூட, மருமகன் உடைச்சா பொன் கூடங்கிற மாதிரி இது லாயக்கற்ற பேச்சுங்க. அதிமுகவுடைய தற்போதைய 5 தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறம் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு, வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது இந்த 5 திட்டங்கள் அறிவித்த உடனே அப்படியே ஏறிடுச்சு. இது சரியான திட்டங்கள். ஆண்களுக்கும் பஸ் வசதி உண்டு, பெண்களுக்கும் உண்டு. மகளிருக்கு 25,000 ரூபா ஸ்கூட்டர் ஃப்ரீ, 5 லட்சம் பேர் கொடுக்குறோம். அது போக வேற அந்த 5 திட்டங்கள் அறிவித்ததில் வீடு, காங்கிரீட் வீடு, வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்களாக கொடுத்து மிக பிரமாதமாக மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி இடம் எங்கே இருக்குது வீடு கட்டுறதுக்குன்னு கேட்பாங்க. அரசாங்கம் பணம் போட்டு எல்லாத்துக்கும் வீடு இடத்த வாங்கி, நகரமாக இருந்தால் அடுக்குமாடி, கிராமமாக இருந்தால் கான்கிரீட் வீடு, எல்லாமே கான்கிரீட் வீடு.